BB7 வின்னர் அர்ச்சனா ஒரு பயங்கரமான வேலையை பார்த்துட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் இப்போ வந்து முத்துக்குமரன் வின் பண்ணக்கூடாதுன்னு பயங்கரமான ஒரு குரூப் வந்து போராடிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இதில் முத்துக்குமரனுக்கு எகெயின்ஸ்டாக போடுறதும், அப்புறம் எப்படியெல்லாம் அவரை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அர்ச்சனா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு இப்போ சௌந்தர்யாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். அவங்க சௌந்தர்யா வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்களாம். அப்புறம் சௌந்தர்யா தன்னை கேரி பண்ணிக்கிற விதம், அவங்க நடந்துக்கிறது எல்லாமே வந்து அர்ச்சனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறான். அப்புறம் சௌந்தர்யாவுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களாம். அதுவும் ஆர்கானிக்காக, அதாவது பிஆர் சப்போர்ட் கிடையாது, ஆர்கானிக்கான ஃபேன்ஸ் கிடச்சிருக்காங்க. அது ஏன்னா அவங்க ரொம்ப ரியலாக இருக்கிறதுனால தான் இப்படி சௌந்தர்யாவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிரெடிட் கிடைக்கணும். ஏன்னா உண்மையாக இருந்திருக்காங்க, இந்த சீசன் பூரா உண்மையாக இருந்திருக்காங்க. எனக்கு பர்சனலாக சௌந்தர்யாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணால் முத்துக்குமரனை வின் பண்ண முடியாது. ஸோ அருண் வந்து டாப் ரன்னராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ எப்படியாச்சும் முத்து தோக்கணும். அருணால் வின் பண்ண முடியாது, சௌந்தர்யாவால் மட்டும்தான் முத்துவை வின் பண்ண முடியும்னா முடியும். அதனால் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எப்படியும் அர்ச்சனாக்கு லாஸ்ட் இயரில் நிறைய ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி போடுறாங்க. நான் லாஸ்ட்டு சீசனே எவ்வளவோ சொன்னேன், எனக்கு கிடைக்காத திட்டே கிடையாது, அவ்வளோ திட்டு நான் வாங்கினேன். அர்ச்சனா வந்து நடிக்கிறாங்க. பிரதீப் ஆண்டனிக்கு உண்மையாக சப்போர்ட் பண்ணது விசித்ரா மேம் தான் அந்த டைமில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த கேங்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து விசித்ரா மேமை தான் அட்டாக் பண்ண போயிருப்பாங்க. அந்த அட்டாக் அப்படியே என் மேலே வந்துருச்சுங்கிறது மாதிரி திருப்பி விட்டு தன்னை எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் ப்ளே பண்ணி ஒரு பயங்கரமாக ஒரு ட்ராமா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்பயும் பண்ணுறாங்க. அவ்வளோ தூரம் அவங்க புள்ளி பண்ணுறாங்க எல்லோரும் அப்படின்னு சொன்ன அர்ச்சனா, இன்றைக்கி சௌந்தர்யா இதே மாதிரி தான் மஞ்சரியை 2 இடத்துல பயங்கரமாக மார்க் பண்ணி புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபெல்லோ உமனை புள்ளி பண்ணுற இன்னொரு உமனை இன்றைக்கி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ லாஸ்ட்டு சீசன் நான் வந்து அவங்க எல்லோரும் புள்ளி கேங், நான் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நின்னேன்னு சொன்ன அர்ச்சனாவோட ஆத்தென்டிசிட்டி எங்கே போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்களுக்கு எப்படியாவது முத்துக்குமரன் தோக்கணும், அதுக்காக எவ்வளோலாம் போராட முடியுமோ அவ்வளோலாம் போராடுறாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.